நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையும் வாழ்த்துக்களையும் பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கு மே 18, 2025. ஹெல்த் மேனேஜ்மெண்ட், உடல் நலன் மேலாண்மை அப்படின்ற தலைப்பில் இது 30வது வாரம் முடிந்து நாம் 31வது வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றோம். இதில் 4 துணை தலைப்புகளை நம்ம பேசுகிறோம். ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உடல் நலன் மேலாண்மை. ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் 4 துணை தலைப்புகள் என்னன்னு சொன்னால், மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியத்தின் அழைப்பு, அழகின் சிரிப்பு. இப்போ இதில் நம்ம முதல் தலைப்பு எப்போதுமே அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்பில் நாம் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், முதல்ல போன வாரம் யோகாவினுடைய பல்வேறு பரிமாணங்களில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ஒரு ஃபார்வேர்டு பெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம போன வாரம் அறிமுகப்படுத்தணும். இதில் காலை அகலமாகிட்டே போனோம். ஸ்டாண்டர்ட் டீஸ் அந்த பொசிஷனில் ஃபார்வர்ட் பெண்டிங் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். காலை அகலமாக்க தரையை தலை தொடரும். அப்போ குனிஞ்சு எந்த அளவுக்கு நம்மளால் கம்ஃபர்ட் ஜோன் இருக்க முடியுமோ அதுதான் நம்மளால் முடிஞ்ச அளவு தான் பண்ணணும். எடுத்தோடனே தலையை கொண்டு போய் தரையில் வைக்க முடியும்னா அது முடியாது. ஏன்னா ப்ராக்டிஸ் வேணும். எவ்வளோ முடியுமோ கால் பெண்டாகாமல் குனியணும். இது யோகாவில் ஒரு ஆசனா, பாத ஹஸ்தாசனா அப்படின்ற யோகாவினுடைய நிலை இது. இதில் கையை கொண்டு போய் காலு பக்கத்தில் வச்சு காட்டினது தான் பாதத்தையும் கைகளையும் ஒன்றா இணைக்கிற இடம் இது பாத ஹஸ்தாசனா, ஹஸ்தான கை. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணணும், காலை அகலமாக்கி தலையை கொண்டு போய் தரையில் டச் பண்ணுற அளவுக்கு அப்படி கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றா சொல்லி கொடுத்தோம். இதனால் என்ன பயன்கள்னு சொன்னால், போன வாரம் பேசியிருந்தோம். நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு, அப்புறம் தலைமுடி உதறல், இதெல்லாம் நின்று புதிய தலைமுடி வளர்ச்சிக்கு இது பயன்படுகிறது. கூந்தல் வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. இது ஒரு அற்புதமான அழகின் சிரிப்பு அப்படின்னு பேசியிருந்தோம். சரி, இப்போ தலையில் ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து எங்கே வரணும்? கண்ணுக்கு வரணும். கண்ணுக்கு இப்போ வரக்கூடிய பயிற்சி அடுத்த பயிற்சி இப்போ ஒரு ரொம்ப எளிமையான பயிற்சி. நம்முடைய பார்வை புலனை ஒரு இடத்துக்குள்ள ஸ்டேபிளாக நிற்க வைக்க போகிறோம். அது எப்படி? ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்குங்க. தூரமாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பாருங்க. இது டிஸ்டன்ட்டு, லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மரம்ன்றது லாங் டிஸ்டன்ஸு. உங்கள் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு விரிப்பு விரிச்சு உட்காருங்க, ஒரு கம்பளம் விரிச்சு உட்காருங்க. அது ரத்தன கம்பளமோட இருக்கலாம். அது நியர்பை ஆர் ப்ராக்சிமல். இப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஏதாவது ஒரு நிலையில் உட்காருங்க. உங்களுக்கு எப்படி உட்கார்ந்தா பிடிக்குமோ உட்காருங்க. ஒன்றும் இல்லை, அந்த பார்வையை தூரமாக இருக்கிற அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பறவையை பாருங்க. சரி, பறவையை பார்க்க போகும்போது ஒரு நிமிஷம், ஒரு 60 செகண்ட் அதையே பாருங்க. அங்கிருந்து பார்வையை முன்னோக்கி நகர்த்தி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து டிஸ்டன்ஸுக்கு வரணும். அந்த காம்பவுண்ட் வால் இருக்கக்கூடிய ஒரு பூத்தொட்டி கிட்ட வாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு நிமிஷம், ஒரு 60 செகண்ட் அங்கே ஸ்டே பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பார்வையை முன்னாக்கி அப்படியே நகர்த்தி கொண்டாந்து உங்கள் கம்பளத்தில், ரத்தன கம்பளம், அந்த கம்பளத்தில் உங்கள் பார்வையை செலுத்துங்க. தூரத்தில் பார்க்கணும். அப்புறம் அப்படியே நகர்ந்து கொஞ்சம் தூரத்தில் பார்க்கணும். அதுக்கப்புறம் அப்படியே மேலே நகர்ந்து அருகாமையில் பார்க்கணும். இது கம்ப்ளீட் ஆகலைன்னா ஒரு பார்ட்டு தான் முடிஞ்சிருக்குது. மறுபடியும் என்ன செய்யணும், இந்த அருகாமையிலிருந்து மறுபடியும் தூரத்தில் இருக்கக்கூடிய பூச்செடி, அந்த பூத்தொட்டி, அதுக்கப்புறம் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள். பறவை பறந்து போயிட்டா என்ன செய்யறதுன்னு கேட்காதீங்கன்னா, பறவை பறந்து போயிட்டா மரத்தையாவது பார்க்கலாம். இது எதுக்காக இந்த பயிற்சி அப்படின்னு சொன்னால், கண் பார்வையில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை எல்லாம் போக்கும். அந்த மாதிரி அந்த பிரச்சனை ஐ பெயினை போக்கும். அதெல்லாம் நான் சொல்லலை. இது ஆரோக்கியத்தின் அடிப்பில் பேசணும். அப்படி பார்த்தா இப்போ நம்ம அழகை பற்றி பேசிட்டு இருக்கனால இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொன்னால், அழகுக்காக தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல கண்ணின் கருவளையங்களை போக்குறது, இமைகளுக்குள்ள சில கட்டிகள்லாம் வரும், சில மருக்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி உள்ள மருக்களையும் அந்த கட்டிகளை போக்குவதற்கு பயன்படும் படிப்படியாக. அப்புறமா ஐ ஸ்ட்ரெயின், இப்போ ஐயில் உள்ள பெயின், அதுக்கப்புறமா ஐயில் உள்ள ப்ராப்ளம்ஸு, அப்புறம் டபுள் விஷன்ஸு, பகமாக தெரியறது, அதுக்கப்புறம் கண்ணில் உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் இதில் எடுக்கலான்றது அப்புறமா நீங்களே தெரிஞ்சுக்கலாம், போக தெரிஞ்சுக்கலாம்.
இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அழகின் சிரிப்புல கண்ணின் கருவளையங்களை போக்குவதற்கும் கண் இமைகளுக்குள் ஏற்படும் கட்டிகளையும் மருக்களையும் போக்குவதற்கும் இந்த தொடர்பயிற்சி பயன்படும் அப்படின்றதான் இன்றைக்கு 2வது தலை. போன வாரம் வந்து அந்த மாதிரி தலைமுடியை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு வந்து கண்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்ணை வந்து அழகான கண்களை இன்னும் அழகானதாக மிளிர வைக்கப் போகின்றோம். அப்ப வந்து சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரோ பாரதியார் சொல்றார் அந்த வரிகளை வந்து சுட்டு அப்படி பார்க்க போகும்போது அது ஒளி வீசணும் சூரியனை போல. அதே மாதிரி நம்ம வந்து அந்த கண்களை பயன்படுத்துகின்ற பொழுது அது ஸ்ட்ரெயின், பெயின், எரிச்சல் அதெல்லாம் இல்லாம என்ன பண்ணும்? குளிர்ச்சியாக இருக்கணும். அதுக்காக இந்த பயிற்சியை பொறுத்து பயன்படும் என்பதுதான் இன்றைக்கு வந்து அழகின் சிரிப்புல சொல்லக்கூடிய தகவல். முதல் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. 2வது ஆரோக்கியத்தின் அழைப்பு. இது வந்து ஆரோக்கியத்தின் அழைப்பு என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம வந்து இப்போ எப்படி வந்து அழகின் சிரிப்புல வந்து யோகாவோட நிலைகளை பத்தி பேசிட்டு இருக்கிறோமோ, ஆரோக்கியத்தின் அழைப்புல ஹோமியோபதிக் மெடிசன் ஃபார் த ஃபர்ஸ்ட் எய்ட். அப்போ ஹோமியோபதிக் மெடிசன் ஃபார் ஃபர்ஸ்ட் எய்ட்ன்ற வார்த்தை தான் முக்கியம். ஏன்னு சொன்னா, நம்ம பாட்டுல வந்து மருந்தை வந்து ஹேண்டில் பண்றோம். எல்லாத்துக்குமே நம்ம இந்த மருந்து வாங்கி கடையில வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதுக்காக இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் எய்டாக தான் பயன்படுத்தணும். முதலுதவியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப எதுக்கெல்லாம் பயன்படுது? போன வாரம் வந்து ஒரு மருந்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அந்த மருந்து எதற்காக பயன்படுகிறது? அடிபட்ட காயங்கள், வலிகள் நம்பர் 1. 2வது வந்து போஸ்ட் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய வலிகள், ரணங்கள். 3வதாக வந்து உடம்பு வந்து அதிகமான வேலை கொடுக்குறோம். கண்ணுக்கு வேலை கொடுக்குறோம், கைக்கு வேலை கொடுக்குறோம், காலுக்கு வேலை கொடுக்குறோம். போது நடந்து போயிட்டு வரோம், வெயிட் தூக்கிட்டு போறோம், அந்த மாதிரி மாடிப்படி ஏறுறோம். அந்த மாதிரி உடம்புக்கு ஒரு வேலை கொடுக்க போகும்போது ஏற்படக்கூடிய வலிகள். அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சு ஒரு பிரச்சனைக்காக யோசிச்சு தூங்காம அப்படியே மென்டல் ஸ்ட்ரெயின் ஆகுது இல்ல. அப்ப மனதுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேலைகள், ஸ்ட்ரெயின், பெயின், இது எல்லாத்தையும் இந்த 4 விஷயங்களையும் போக்குவதற்கு இந்த மருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்ன்றது போன வாரம் நம்ம பேசியிருக்கிறோம். சரி. அப்போ வந்து இப்ப இன்னைக்கு 2வது மருந்து பேச போறோம். 2வது ஹோமியோபதிக் மெடிசன். இந்த 2வது ஹோமியோபதிக் மெடிசனை பத்தி பேச போகும்போது ஒரு வார்த்தையை சொல்றோம். பேர்ட்ஸ்னா என்ன? பறவைகள். அப்போ போன வாரம் நமக்கு சொல்லிட்டு இன்னைக்கு பறவைகள் சொல்றீங்களான்னு யோசிக்க வேணாம் நீங்க. இது பறவைகளுக்காக இல்லை. BIRDS பேர்ட்ஸ் அப்படின்றது தான் பேர்ட்ஸுடைய எழுத்துக்கள். இந்த பில இருக்கக்கூடிய பர்னிங், எரிச்சல், ஐல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள், ஆர்ல இருக்கக்கூடிய ரெட்னஸ், டில இருக்கக்கூடிய டெலிரியம் என்ற பிதற்றல், அப்புறம் எஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இழுப்புகள். இந்த 5 விஷயங்களுக்கும் இந்த மருந்து பயன்படுதுன்றத சுருக்கமாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பேர்ட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணேன். இப்போ இந்த 5 அறிகுறியில ஒன்றுக்கு மேற்பட்டோ யாருக்காவது இருக்குமானால் இந்த மருந்து பயன்படுத்தலாம். அப்போ பேர்ட்ஸ்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்குது? BIRDS. இந்த 5 எழுத்துக்களை ஆரம்பிக்கக்கூடிய 5 விதமான உடல்நிலை தொந்தரவுகளுக்கு இந்த மருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். எரிச்சல், வீக்கங்கள், சிவந்த நிறத்துல, அதாவது இப்போ அந்த ஒரு மாதிரியோ இல்லை வந்து அப்புறம் உள்ள சிவப்பா வந்துருக்குது அந்த மாதிரி, தலை சிவந்து வெயிலில் போட்டு சிவந்து போயிருக்குது, கண்ணு சிவந்து போயிருக்குது, இந்த மாதிரி சிவப்பு நிறங்கள். அப்புறம் திடீர்னு பிதற்றுறாங்க, ஜுரம் வந்து இப்போ தண்ணி வந்து கணத்துறாங்க பார்த்தீங்களா? அப்படி ஒன்று என்ன சொல்றாங்கன்னு நம்ம புரியாம கூட பிதற்றுவாங்க. அந்த மாதிரி பிதற்றல்கள் இருந்துச்சுன்னா இந்த மருந்து பயன்படும். அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்பாசம்ஸ் அப்படின்னு இழுப்புன்னு சொன்னா வலிப்புக்கும் பயன்படும். கை கால் வெட்டி வெட்டி இழுக்கிறது காக்கா வலிப்புன்னு சொல்ற பார்த்தீங்களா? அந்த கால்கை வலிப்புக்கும் பயன்படும். அதுக்கு தூக்கத்தில் இரு கால் இழுத்துக்கிச்சு, கை இழுத்துக்கிச்சு, நம்ம சாப்பிட்டதா, அந்த வந்து பருப்பு சாப்பிட்டதா, உலகம் சாப்பிட்டதா, என்ன சாப்பிட்டதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ள நேரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு கூப்பிட்டு எனக்கு வந்து கை காலை பிடிச்சி விடுச்சுனா கூட வந்து எனக்கு தெரியாது இதை பற்றிலான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து இது முதலுதவியாக இந்த மருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் டாக்டர் தர முடியாது, விடைகாலம் எங்கே போகிறது வர்றது, அப்போ வந்து அவசரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கப்புறமா டாக்டரை பார்க்கணும், உடைய வந்து நம்ம ஆலோசனை பெறணுன்றது தான் முக்கியமான விஷயங்கள். இந்த 5 விஷயத்துக்கும் இதில் வந்து எனக்கு எரிச்சல் மட்டும் தான் இருக்குது, இல்லை எனக்கு எரிச்சலும் இழுப்பு சேர்த்து இருக்குது, இல்லை எனக்கு ஜுரம் வந்து பினாத்துறேன், அதே மாதிரி வந்து எனக்கு அதில் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து கைகாலெல்லாம் எடுக்குது அப்படின்னு எந்த மாதிரி அறிகுறிகள் சொன்னாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மருந்து பயன்படும். இதுக்கு மட்டும் இல்லை, இது பாம்பு கடியின் விஷயத்துக்கு கூட இந்த மருந்து பயன்படும். ஆனால் டோசேஜ் வேற, இதனுடைய பொட்டன்சி வேற மாறும். அதெல்லாம் வந்து மருத்துவர் ஆலோசனை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தகவலுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இது பாம்பு கடியின் விஷம். அதே மாதிரி காணாக்கடி திடீர்னு வந்து வீங்கி இருக்குது, சிவப்பு வீங்கி இருக்குன்னு சொன்னால் ஏதோ வந்து பூச்சிக்கடிகள் கூட இருக்கலாம் இல்லையா? வேக்கூர், ஏதாவது இந்த வேக்கூர் மாதிரி உள்ளது, சின்ன சின்ன கொப்பளங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கொசுக்கடி, வேற ஏதாவது கடிகள், பூச்சிக்கடிகள், இந்த மாதிரி கடிகளுக்கு நம்ம என்னன்னே புரியவே இல்லை, காணாக்கடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடிகளுக்கு கூட இந்த மருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
பாம்பு கடி விஷயத்துக்கு நம்ம போக வேணாம். ஏன்னு சொன்னா, அது வந்து மருத்துவ ஆலோசனை தேவைப்படும். யாரும் வரப்போறது இல்ல. வந்தாலும் வந்து அது வந்து நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இது டாக்டர் வரும். அதனால அந்த இடத்துல நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது அதுக்கு கூட பயன்படக்கூடியது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பயனுள்ள மருந்துன்றது தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா, இந்த ஆரம்ப நிலையில உள்ள அறிகுறிகளுக்கு இந்த மருந்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது 2வது ஆரோக்கியத்தின் அழைப்பு அப்படின்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய செய்தி. 3வது மனதோடு பேசுவோம். இந்த மனதோடு பேசுவோம் அப்படின்ற விஷயத்துல வந்து போன வாரம் ஒரு மருந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து யாரை ஒரு நபர் அடையாளம் காமிச்சிருந்தேன்னு சொன்னா, முன்னாள் பாரத பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களை அடையாளம் காட்டியிருந்தோம். சரி, இன்னைக்கு ஒரு நபர அடையாளம் காட்டலாமான்னு சொன்னாக்க, இன்னைக்கு வந்து ஒரு கதைப்பாட்டு அல்லது வந்து பாட்டு கதைய பத்தி சொல்றேன். இந்த பழைய காலத்து பள்ளிக்கூட பாட புத்தகங்கள்லாம் இது வந்திருக்குது. அதே மாரி நான் வந்து கிராமங்கள்ல அம்மா வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்குறது, அந்த மாரி அக்கா, தம்பிகளுக்கு சொல்லிக் குடுக்குறது, இந்த மாரி இது வந்து வழக்கில் இருந்த ஒரு பாட்டு. இப்போ காணாம போயிருக்குது. அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். ஒரு மருந்தை அறிமுகம் செய்து கொள்வதற்கு இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. "கீரை விதைக்கலாம், கீரை விதைக்கலாம் வாடா கோமாளி." இந்த பாட்டுல 2 பேரு, 2 வாலிபர்கள் வந்து பேசிக்கிறாங்க. 2 பேரும் நண்பர்கள். அவன் ஒருத்தன் ஒருத்தன கோமாளின்னு கூப்பிடுறான். ஏன்னா, அவன் வந்து எதுக்கும் தயாரா இல்ல. அதுக்கு அவன வந்து இவன் கோமாளின்னு பேர் வச்சு இவன கூப்பிடுறான். இவன் வந்து உழைக்க தயாரா இருக்கக்கூடியவன். இவனுக்கும் அவனுக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணை. "கீரை விதைக்கலாம், கீரை விதைக்கலாம் வாடா கோமாளின்னு" அவன கூப்பிடுறான். "கீரை விதைச்சா கோழி கிண்டும், ம்ஹ்ம் நான் மாட்டேன். அது கோழி கிண்டி எடுத்துரும். நான் அது வேஸ்ட்டு நான் செய்ய மாட்டேங்கிறான் அவன். சரி, கோழி கிண்டினா வேலி போடலாம் வாடா கோமாளின்னு இவன் சொல்றான். "வேலி போட்டா வெள்ளாடு தாண்டும், ம்ஹ்ம் நான் மாட்டேங்கிறாங்க." "வெள்ளாடு தாண்டினா கால உடைக்கலாம் வாடா கோமாளின்னு" சொல்றான். "கால உடைச்சா தண்டம் கட்டணும், ம்ஹ்ம் நான் மாட்டேன்னு" சொல்றான் இவன். "தண்டம் கட்டினா சம்பாதிச்சுக்கலாம் வாடா கோமாளின்னு" அவன் சொல்றான். "சம்பாதிக்க போனா உடம்பு வலிக்கும், ம்ஹ்ம் நான் மாட்டேங்கிறான்." "உடம்பு வலிச்சா மெத்த தரேன் வாடா கோமாளின்னு" சொல்றான். "வெத்தல படுத்தா தூக்கம் வருமே, நான் மாட்டேங்கிறான்." "தூக்கம் வந்தா எழுப்பி விடுறேன் வாடா கோமாளின்னு" அவன் சொல்றான். "ஆஹன், எழுப்பி விட்டா பசி எடுக்கும், நான் மாட்டேங்கிறான்." "பசி எடுத்தா சோறு தரேன் வாடா கோமாளின்னு" அவன் சொல்றான். சோறு திண்டாத வெக்கிக்கிறோம், நான் மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். "வெக்கிக்கிட்டா தண்ணி தரேன் வாடா கோமாளி, தண்ணி குடிச்சா செத்து போயிருவேன், நான் மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். எந்த ஒரு நிலையிலுமே வந்து எதுக்கும் தயாராக, உழைக்க தயாராக இல்லாத ஒரு சோம்பேறி பயலை பற்றிய ஒரு பாட்டுன்னு சொல்லி தான் இத சொல்லிக் குடுத்தாங்க நமக்கெல்லாம். ஆனா, சோம்பல் வந்து ஆழமா சிந்திச்சு பார்த்தா, இது சோம்பலே கிடையாது இந்த இடத்துல. சோம்பேறிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ஒரு வீட்ல வந்து 3 அண்ணன் தம்பிகள் இருக்காங்க. 3 பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவான், மத்தவங்க 2 பேத்தையும் வேலை வாங்கறதுலயே இருப்பான். அப்பா கூப்பிடுறாரு, "என்னன்னு கேளு." அம்மா வந்து இந்த மார்க்கெட் போய்ட்டு அங்க போயிட்டு வந்துரு. "ஏய், இந்த சைக்கிள போய் நீ வந்து ரிப்பேர் பண்ணிட்டு வந்துரு. இந்த டூவீலர் போய் இந்த அந்த பெட்ரோல் போட்டு வந்துரு." இப்படின்னு வேலை வாங்கிட்டே இருப்பான். "நீ இந்த மாரி இந்த படம் வரைஞ்சு வச்சுரு. இந்த ஹோம் ஒர்க் பண்ணி வச்சுரு." அப்படின்ட்டு ஒரு மத்தவங்க 2 பேரையும் வேலை வாங்கறதுலயே இருப்பான் ஒருத்தன். இவன் தான் சோம்பேறி. அந்த இவன வந்து மத்தவங்கள வந்து கட்டுப்பட்டு வேலை செய்றான் பாத்தியா, அது யார் யாரெல்லாம் இவனுக்கு கட்டுப்படுவாங்களோ அவங்கலாம் வேலை வாங்குறதுலயே குறியா இருப்பான் இவன். இந்த விஷயம் தெரியும், இவனால முடியும். ஆனா செய்ய மாட்டான் இவன். அதே மாரி 2 பேரு வந்து ஒரு 2 எலக்ட்ரீஷியன் ஒரு வேலைக்கு போறாங்க. ஒருத்தன் இன்னொருத்தன் வேலை வாங்கி அத வயரிங் பண்ணு. இத மாட்டு, இத அப்படி ஆணி அடி. அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இவன் செய்யவே மாட்டான் இன்னொருத்தன். இவன் வந்து இவனோட வந்து சீனியரா, சுப்பீரியரான்னு பார்த்தா அப்படி கிடையாது. 2 பேரும் ஈக்குவலான ஆளுங்க தான். ஒரு மெயின் எலக்ட்ரீஷியனுக்கு 2 வேலை செய்யும். 2 அந்த துணை எலக்ட்ரீஷியன் வச்சுக்கலாமே. அதே மாரி எந்த ஒரு வேலைக்கு போனாலும் 2 பேர் சேர்ந்து போம்போது, ஒருத்தர் இன்னொருத்தர் வேலை வாங்குற மாரி இருப்பான் சோம்பேறி பையன். அது கிடையாது இந்த இடத்துல. இவன் தனக்காகவே செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லன்னு சொல்ல போம்போது, இவனுக்குள்ள சோம்பேறித்தனத்தையும் தாண்டி ஒரு உள்ளுணர்வு இவனுக்குள்ள இருக்குது. அது என்னன்னு சொன்னா, அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவனுக்கு வந்து தன்னம்பிக்கையே கிடையாது. இவன் வந்து முடியும் இவனால. முடியாதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே மாரி அடுத்தவங்க பார்த்து வேலை வாங்கணும்னு எண்ணமோ, அடுத்தவங்க மேல பொறாம பண்ணணுன்ற எண்ணமோ, அவன் செய்யட்டுமே நமக்கு என்ன அப்படின்ற மாரியான ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள்லாம் இவனுக்கு இல்லவே இல்ல. இவன் எதுக்கும் பொறுப்பெடுத்துக்க தயாரா இல்ல. தனக்காகவே கூட இவன் எதுவும் செய்துக்க தயாரா இல்லாத ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம செஞ்சா அது சரியா வராது. எதோட பொருந்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்பா ஸ்கூலுக்கு போய் நீ படிச்சு நல்லா டெவலப் பண்ணிக்க. எனக்கு படிப்பு வராது நான் போமாட்டேன் ஸ்கூலுக்கு. என்னது இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு நான் ஸ்கூலுக்கு போமாட்டேன். இன்னைக்கு வாத்தியார் வந்து திட்டுவார். நேத்தே வந்து வந்து நான் சரியா வந்து ஹோம் ஒர்க் பண்ணாம வந்துட்டேன். அதனால திட்டுவார் இன்னைக்கு. நான் முடிக்காம இருக்கிறேன். அதனால நான் மாட்டேன். இப்படி சொல்லிட்டே இருப்பான். சரி, நீ வந்து வேற கோர்ஸ் எடு அப்படின்னு சொல்லி படிச்சு முடிச்சதுக்கு சொன்னா, நான் மாட்டேன்பான். சரி, வேலைக்கு போறியான்னு சொன்னா, அங்க போனா வந்து ஒரே டென்ஷனா இருக்கும். என்னால வேலை செய்ய முடியாது. இன்னொருத்தருக்கு என்னால வேலை செய்ய முடியாது. சரி, ரைட், நீ ஒண்ணா ஒரு பிசினஸ் பண்றியா? ஒரு கடை வச்சு உட்கார்றியான்னு சொன்னா, நஷ்டமாடம் பண்ண மாட்டேன். சரி, நீ வேணா இன்னொரு அவர் கூட சேர்ந்து வேணா பார்ட்னர்ஷிப்ல செய்றியா? ஏன்னா அப்ப வந்து அவரும் ஒரு கை கொடுப்பாரு உனக்கு அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் பண்றோம் நான் செய்ய மாட்டேன். அதே மாரி கல்யாணம் பண்ணிட்டு போமா அப்படின்னு சொன்னாக்க, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கை ஒத்து வராது எனக்கு. அந்த கணவன் வீட்டு உறவோட நல்லா ஒத்து போக முடியாது. நான் அதனால மேரேஜ் பண்றதா இல்ல. அப்படின்னு ஒத்தி போட்டே போவாங்க.
இது மாதிரியான பல்வேறு சூழல்கள் பல குடும்பங்கள்ல பல விதமான ஒரு இறுக்கமான நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும். அவங்களால அதை ஓவர் கம் பண்ணி வரவே முடியாது. இவங்களால எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்பட்டு உடல்நிலை, மனநிலைலாம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த மருந்தை உரிய நபர்களுக்கு நம்ம வந்து உரிய நேரங்கள்ல வந்து பயன்படுத்துறோம் என்றால், இந்த மலர் மருத்துவத்தை பயன்படுத்துறோம் என்றால், இது எத பத்தி பேசியிருக்கிறோம்? போன வாரம் மலர் மருத்துவத்தின் தான் வந்து இவன வந்து மனதோடு பேசும் தலைப்பில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு மருந்துன்னு சொன்னேன். மலர் மருத்துவத்தின் 2வது மருந்து. மலர் மருத்துவத்தில மொத்தம் 38 மருந்துகளை வந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் அறிமுகம் செய்கின்றார். அந்த பேட்ச் அறிமுகப்படுத்த போம்போது, அது 7 தலைப்புகளின் கீழ அறிமுகப்படுத்துறாரு. என்ன 7 தலைப்புகள்? ஓவர் கேர் அபௌட் அதர்ஸ். அதான் முதல் தலைப்பு. இதான் கடைசி தலைப்பா வைக்கிறாரு. நம்ம பேசுறது முதல் தலைப்பு அது. போன வாரம் அதான் பேசணும். ஓவர் கேர் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். பிறர் மீது அதிகமான அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவர்கள் அப்படின்ற தலைப்புல 7 பேரை கொண்டு வராரு. அவர் ரொம்ப பிடிவாதமானவங்க. அதுல ஒரு பிடிவாதமான நபர் தான் நம்ம முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அடையாளம் காட்டக்கூடிய அந்த மருந்து. அவரை அடையாளம் காட்டக்கூடிய அவரை மாதிரி உள்ளவங்க இங்க இருப்பாங்க. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது புரியும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தில் நம்ம அறிமுகப்படுத்தும் போது, அது சோம்பேறித்தனம் கிடையாது. அது தாழ்வு மனப்பான்மையுடைய அடித்தளத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வெளிப்பாடுகள் தான் அது. அங்க கல்யாணமோ, வேலையோ, தொழிலோ எதுக்குமே தயாரா இல்லைன்னு சொன்னா அவங்களால முடியும். எபிலிட்டி இருக்குது. தே கேன் ஏபிள் டு டூ எனிதிங். எதையும் செய்யக்கூடிய வல்லமையாளர்கள். ஆனால் இவங்க இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக இவருக்குள்ள இருக்கிற திறமைகளும், அறிவும், ஆற்றலும், அந்த உடம்புல இருக்கக்கூடிய சக்தியும், மனதின் ஆற்றலும் வெளிப்படாமல், அவர்களுக்கும் பயன்படாமல், பிறருக்கும் பயன்படாமல், பிறரையும் பின்னுக்கு இழுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல இவங்க இருப்பாங்க. அதனால மத்தவங்களும் அவங்கள சேர்ந்த மத்தவங்களும் முன்னேற முடியாமல், ஒரு முடிவெடுக்க முடியாமல், தெளிவாக இருக்க முடியாமல், ஒரு திடமாக இருக்க முடியாமல் சோர்ந்து போயிடுவாங்க. இப்ப வாழ்க்கையின் மிகப்பெரும் ஒரு கூட்டத்துக்கே சோர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த நபரை இந்த மருந்தின் மூலமாக மீட்டெடுப்பதன் மூலமாக அந்த எல்லோருக்கும் மகிழ்ச்சியும், நிம்மதியையும், அடுத்த முயற்சியின் மீதான முழு வெற்றியும் தருவதற்கு இந்த மருந்து பயன்படுகிறது. இந்த மருந்தினுடைய பெயர் LARCH லார்ஜ். டாக்டர் பேட்ச் 2வது தலைப்பை இங்கு கொண்டு வராரு. விரக்தி மனப்பான்மையினர் அவன் தலைப்புகள் கொண்டு வராரு இவங்கள. முதல் தலைப்பு அதிகப்படியான அக்கறையும் ஈடுபாடும் உடையவர்கள். ஒரு தலைப்பு, முதல் தலைப்பு. அது வந்து என்னது? ஓவர் கேர் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ். இந்த தலைப்புக்கு பேர் டிஸ்பாண்டன்சி ஆர் டிஸ்பேர். அப்போ விரக்தி மனப்பான்மை இவங்களுக்கு. எதுவுமே சோறே விக்கிக்கிறோம், தண்ணியே செத்து போயிருவோம் அப்படின்ற விரக்தியை எதுவுமே அவனால செய்ய முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. எல்லாம் இவங்களால முடியும், ஆனா எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த விரக்தி மனப்பான்மை என்ற தலைப்புகள் வரக்கூடிய இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை சார்ந்த ஒரு நபருக்கு இதை கொடுக்கும் போது அவருக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்குமான மிகப்பெரும் வளர்ச்சி, புத்துணர்ச்சி, புது வாழ்வு தரக்கூடிய வாய்ப்பாக இந்த மருந்தை டாக்டர் பேட்ச் அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்தார்கள். மலர் மருத்துவத்தின் 2வது மருந்தை நாம் இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கின்றோம். கடைசி தலைப்பு இயற்கையோடு இணைவோம். இயற்கையோடு இணைவோம்னு சொல்ல போகும்போது எங்க ஆரம்பிக்கலாம்னு போகும்போது நம்ம போன வாரம் வந்து விதைகள் அப்படின்ற இடத்துல ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு விதைகள் எங்க இருக்குது? கருதான் விதை. கருவுல வந்து ஒரு விந்தும் ஒரு ஓவம் என்ன சொல்லக்கூடிய அந்த இது வந்து ஒன்று சேர போகும்போது தான் வந்து ஒரு கரு உற்பத்தி ஆகிறது. இந்த கரு உற்பத்தி ஆகுதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி எங்கே ஆரம்பிக்கலாம், யாருக்கு எந்த இதை பற்றி பேசலாம், எந்த நோயை பற்றி பேசலாம் அப்படிலாம் யோசிச்சு வச்சு பார்த்துட்டு வேணாம். இது வந்து புதிய மணமக்களுக்கு இந்த செய்தி, அல்லது புதிதாக திருமணம் செய்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, அல்லது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதற்கான ஏற்பாட்டில் மருத்துவ சிகிச்சையில் அல்லது வேறு விதமான ஏற்பாடுகளில் இது இருப்பவர்களுக்கு இது பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லி போன வாரம் பேசணும். அப்படி பேச போகும்போது கருவிலிருந்தே நம்ம வந்து வந்து இந்த நம்ம வந்து எப்படி பண்ணோம், ஒரு உறுதியான ஒரு அழகான நிம்மதியான ஆரோக்கியமான குழந்தையை எப்படி பெற்றெடுக்கணுன்றதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த இன்ஃபெர்டிலிட்டி மேட்டர் தான் கையில் எடுத்துக்கிறோம். ஏன்னு சொன்னா ஒரு பிறக்கிற முன்னாடியே அதை ஒழுங்கு பண்ணிட்டு கொண்டாந்துட்டோம்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஆரோக்கியமான சூழல்ல வளரும். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் என்று டெவலப் ஆகி கொண்டு வரப்போம் போது அப்படி எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். டாக்டருடைய உதவி இல்லாமல், மருத்துவமனைகள் உதவி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை பின்னாலே வாழ்க்கையில் வந்து மிளரும். அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்முடைய பெற்றோர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான ஏற்பாடு இது வந்து புதிய மணமக்கள் மட்டுமல்ல, குழந்தை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய பருவ குழந்தைகளை வைத்துக் கொள்ளக்கூடிய தாய்மார்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னு சொன்னா அவங்களும் அவங்களை கவனிச்சு அவங்க வந்து பெண்களை வந்து வழிநடத்துவதற்கு, அவங்க பையன்களை வழிநடத்துவதற்கு இது பயன்படும் சொல்லி போன வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட் பண்ண போகும்போது இந்த 3 புள்ளிகளை நான் அறிமுகப்படுத்திருந்தேன். முதல் புள்ளி, 2வது புள்ளி, 3வது புள்ளி. இது எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க, பெற்றோரின் நோய்களும் பரம்பரை நோய்களும் வராமல் தடுப்பதற்கு உதவக்கூடிய இந்த புள்ளிகள் சொல்லி பேசிட்டு இருந்தோம்.
அதுக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு இந்த பக்கம் 2 சுண்டு விரல் சைடில் 2 புள்ளிகள். முதலாவது புள்ளி, 2வது புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 2 புள்ளிகள். இந்த 2 புள்ளிகளையும் அழுத்த போகும்போது அதுவும் இதே மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஏன் இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க, கரு உற்பத்தி ஆக போகும்போது உடம்புல எல்லா அப்படியே ஒரு ஒரு உறுப்பா உற்பத்தி ஆகிட்டே வரும். எல்லா உறுப்புகளுக்கும் அப்ப இதயமும் அதுல ஒரு பார்ட் உற்பத்தி ஆகுது. கரு வந்து வளர போகும்போது இதயமும் அங்க உற்பத்தி ஆகும். அப்போ இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, இதயம் வந்து அந்த கருவுக்கு வளர்ச்சிக்கான ரத்த ஓட்டத்தை அது சப்ளை பண்ணிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஒர்க்கு. சரி, குழந்தை பிறந்த உடனே அது உள்ள வேலை செய்யாத 2 உறுப்புகள் இருக்கு. ஒண்ணு நுரையீரல், இன்னொன்னு பெருங்குடல். லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங்ஸ். வெளியே வந்த உடனே இந்த குழந்தை ஆண் கத்தன உடனே நுரையீரல் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு தேக்கி அதுக்கப்புறமா மூச்சு விட ஆரம்பிக்கும். ஆண் கத்தி. அப்போ வாய் வழியாக உடம்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வைரஸ்களுக்கு பாக்டீரியாக்கள் எல்லாம் வாய் வழியாக உள்ள போகும்போது நுரையீரல் தன்னுடைய எதிர்ப்பாற்றலை அதுவரையிலும் வந்து ஓய்வெடுத்த நுரையீரல் முழுமையாக தன் ஆற்றலை வெளிப்படுத்தி எல்லா உள்ள வந்திருக்கிற தேவையில்லாத எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கு மூச்சு சுவாசிக்க தொடங்கும். சுவாசிக்க தொடங்கின அடுத்த நொடிப்பொழுது என்ன நடக்கும்? அது பெருங்குடலை நோக்கி போகும் சக்தி. அங்க உள்ள தேங்கி இருந்த மலத்தை அது வெளியேற்றிவிடும். அப்ப 2 வேலை செய்யலாம். அப்ப இதுலதான் இந்த நுரையீரல் சக்திக்கான சக்தி ஓட்ட பாதை தான் இந்த போன வாரம் இன்ட்ரடியூஸ் பண்ண 3 புள்ளிகள். சரி, சக்தி ஓட்டம் அப்படின்றதுனா என்னது? இதுதான் பிராணா, இதுதான் வைட்டல் எனர்ஜி, இதுதான் ஆக்சிஜன். அப்போ அது வேணும் இல்லையா நமக்கு? அதனால முதல்ல வந்து இந்த எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, தொடுறதுக்கு, ஒரு சாப்பிட்றதுக்கு, ஜீரணம் பண்ணுறதுக்கு, நடந்து போறதுக்கு, ஒரு பைய தூக்கிட்டு போறதுக்கு, ஒரு யோசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும்? நமக்கு வந்து சக்தி இருக்கணும். சக்தி இருந்தா தான் செய்ய முடியும். சத்து இல்லாம என்ன செய்ய முடியும்னு பேசியிருக்கோம் இல்லையா? சாதாரணமா. அப்ப சத்துங்கிறது எது? சக்தி. சக்தினா என்னது? பிராணா. பிராணா என்ன? மூச்சு. இந்த மூச்சை ஒழுங்குபடுத்துறது இந்த 3 பாயிண்ட் போன வாரம் சொன்னோம். இந்த பக்கத்துல 3 பாயிண்ட். சரி, அது மட்டும் பத்துமானா 2வது அடிஷனலா இன்னும் தேவைப்படுது என்னது? ரத்தம் தேவைப்படுது. அப்ப அதுக்கு இந்த பக்கம். இது பிளட் சர்க்குலேஷனை கரெக்ட் பண்ற இடம் இது 2. இது எனர்ஜி சர்க்குலேஷனை கரெக்ட் பண்றது 3 இடங்கள். இது பிளட் சர்க்குலேஷன் கரெக்ட் பண்ணக்கூடிய 2 இடங்கள். சரி, ஏன் இங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாக்க, மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்தோம்னு சொன்னா அந்தந்த உறுப்புகளுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். இப்போ ஒரு லிவர் பாயிண்ட்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு லிவர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டே வரும். பித்தப்பை புள்ளியை எடுத்தோம்னா பித்தப்பை மட்டும் வேலை செய்யும். அதே மாதிரி கண்ணுக்கான புள்ளி எடுத்தோம்னா கண்ணு மட்டும் வேலை செய்யும். அதே மாதிரி வந்து பல்லுக்கான புள்ளி எடுத்தோம்னா பல்லு மட்டுமே வந்து வளர்ச்சிகளை கொடுக்கும். அந்த மாதிரி அப்படி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நம்ம வந்து இரைப்பை கொடுத்தா இரைப்பை மட்டும் டெவலப் பண்ணோம். ஆனால் நுரையீரலுக்கான புள்ளிகளை கொடுக்க போகும்போது இதயத்திற்கான புள்ளிகளை இந்த வாரம், போன வாரம் நுரையீரல் புள்ளி, இந்த வாரம் இதயத்திற்கான புள்ளி என்ன கொடுக்க போகுது? என்ன ஆகுதுன்னு சொன்னா எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி ஓட்டம் பாயுது, ரத்த ஓட்டம் பாயுது. ஏன்? இது 2ம் வந்து ஓட்டத்தில் இருக்கக்கூடிய 2 உறுப்புகள். இந்த சக்தியை வந்து ஆக்சிஜனை மூளையிலிருந்து குதிகால் வரைக்கும் கொண்டு போய் செப்பரேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய வேலை நுரையீரலுடைய வேலை. அதே மாதிரி அங்க இந்த மாதிரி உச்சிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு வேலை ஹார்ட்டுடைய ஒர்க்கு. இந்த ஹார்ட் அண்ட் லங்ஸ் உடைய பாயிண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்டிவேட் பண்ண போகும்போது அது எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்ந்து அந்த கரு வளர்ச்சியில வந்து பயன்படக்கூடிய புள்ளியா இருக்கும். எப்போதுமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறத விட ஓடுறது தான் வந்து எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு வர முடியும். எல்லா இடத்துக்கும் தேவையானவர்களை சப்ளை பண்ணிட்டு வர முடியும். அந்த 2 சப்ளையர்ஸை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். என்ன பயன்கள் கிடைக்குது? இந்த ஹார்ட்டுடைய புள்ளிகளை வந்து நம்ம இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோமே, இது பயன்படுத்த போகும்போது ஹார்ட்டுக்கு முழுமையான ஆற்றலை கொடுக்குது. ஹார்ட்டுக்கே கொடுக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட்டோட சேர்ந்த உறுப்புகள், அப்போ மூளை நரம்பியல் மண்டலங்கள், அதுக்கப்புறம் வந்து கண்கள், எல்லாத்துக்கும் குறிப்பா அதை விட ஸ்பீச், இந்த பேசும் திறன். இந்த 2வது பேர் பார்த்தீங்களா? இது வந்து பேசும் திறனை, திக்குவாயா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிறவி இருந்து வரக்கூடிய பேச்சு குறைபாடாக இருந்தாலும் சரி, பேச முடியாமல் இருந்தாலும் சரி, டெஃப் மியூட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய காது கேளாமையால் வரக்கூடிய பேச்சு குறைபாடாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நரம்பு மண்டலத்தோடு இந்த இதயத்தை இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி இது. இது மேலே உள்ள புள்ளி வந்து காட்ஸ் டோர், இந்த கோட்டு மேலே இருக்குது. இது கடவுளின் கதவுன்னு சொல்லி அவங்க சைனீஸ் பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த புள்ளி அழுத்த போகும்போது நம்ம நாக்கிங் த டோர், அந்த கதவை தட்டுறோம், ஆண்டவனே என்னை காப்பாத்து அப்படின்னு எந்த ஒரு நேரத்திலும் நம்ம பயன்படக்கூடிய புள்ளி மேலே இருக்குது. 2க்கும் இடைப்பட்ட புள்ளி இதயத்திற்கான சக்தியை முழுமைப்படுத்தி தரக்கூடிய புள்ளியா 3 இருக்குது. நம்ம வந்து இந்த கோடை விட்டுட்டோம். ஏன்னு சொன்னா இங்க அழுத்த போகும்போது 2 சேர்ந்து எழுந்ததுனால ஒரு பாயிண்ட் போடாம 1, 2 பாயிண்ட். இந்த 2 பாயிண்டுடைய பயன்கள் இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு,
மூளை நரம்பு மண்டலத்துக்கு, பேச்சுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொன்னால், இந்த பக்கம் இருக்கிற 3 புள்ளிகள் எது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொன்னா, முதலாவது புள்ளி உடம்புல உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கெல்லாம் ரத்த குழாய்கள் இருக்கோ, அத்தனை ரத்த குழாய்களும் எல்லா பகுதிகளுக்கும் ஒரே இடத்துல டச்சு. ஒரே சுவிட்ச். ஒரே சுவிட்ச், ஒரே டச். இந்த இடத்துல வந்து பிரஸ் பண்ண போகும்போது, வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தனியா அதுக்குன்னு பிரிச்சு ஒரு மருத்துவம் பார்க்குறோம். அந்த வாஸ்குலர் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு பயன்படக்கூடிய புள்ளி தான் முதலாவது புள்ளி. 2வது புள்ளி, இப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண 2வது புள்ளி எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னா, நுரையீரலுக்கான முழுமையான ஆற்றலை கொடுக்குது. ஏன்னா நுரையீரலுக்கு சத்து போடுறது, இங்கே ஹார்ட்டுக்கு முழுமையான இது சத்து கொடுக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி நுரையீரலுக்கு முழுமையான சக்தியை கொடுக்கக்கூடிய புள்ளி. நுரையீரல் நல்லா இருந்தால் தானே அது வந்து இந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியும், உச்சில் உள்ளங்கால் வரைக்கும் ரத்த சுத்திகரிப்பு பண்ண முடியும். அப்போ மூச்சை வெளியே தள்ளுறது, மூச்சை உள்ள இழுக்கிறது, அதே மாதிரி பிளட்ல வரக்கூடிய வந்து தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது, புது ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தி புது ரத்தத்தை ஹார்ட் கொடுக்கறது. இந்த எல்லா வேலையும் நுரையீரலுடைய வேலை. அதுக்கு வந்து நுரையீரல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சென்ட்ரல் பாயிண்ட்டை போடணும். 3வது பாயிண்ட் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொன்னாக்க, அக்குபஞ்சர்ல கர்ப்பசக்தி நாளம்னு ஒன்று இருக்குது. இது இங்க இங்க வந்து முடியுது. எங்க ஆண் உறுப்பு அல்லது பெண் உறுப்புக்கு அடிப்பக்கமாக ஆசனவாய் நடுவுல இருந்து ஆரம்பிச்சு இப்படியே டெவலப் ஆகி இது வரைக்கும் முடியுது. இந்த இடத்தோட கனெக்ட் ஆகுது இந்த 3வது புள்ளி. போன வாரம் சொன்ன 3வது புள்ளி. இந்த புள்ளி அழுத்த போகும்போது என்ன ஆகுதுன்னா, கர்ப்பசக்தி நாளத்துல போய் உள்ள கனெக்ட் ஆகி உள்ள கர்ப்பப்பைக்குள்ள போயிடும். அப்போ ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, இந்த பெனிஸ், வெஜைனா, அதுக்கப்புறம் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸ் ரேடியஸ்க்கு, அதுக்கப்புறம் உள்ள வந்து ஆண்களுக்கு டெஸ்டிஸ், பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ், அதுக்கப்புறம் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட்டு, பெண்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப்ஸ். இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் இங்கிருந்து சப்ளை ஆரம்பமாயிடுது. அப்ப இதை கொடுக்க போகும்போது இது எல்லா இடத்துக்கும் வந்து சப்ளை ஆகக்கூடிய இந்த 2 பேர் ஓடி ஓடி வேலை செய்யக்கூடிய 2 பேருக்கு நம்ம ஆற்றலை கொடுத்துறோம். அப்ப இது மட்டுமே போதும், மீதி எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்களே, அப்ப இனிமேல் அடுத்த வாரம் எதுவுமே தேவைப்படாதான்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன். மெயின் சுவிட்சை எனக்கு ஆன் பண்ணிடுறோம். அப்புறம் ஒவ்வொரு சுவிட்சா போட்டு இந்த ஃபேனுக்கு இந்த சுவிட்சை போடணும், அந்த லைட்டுக்கு அந்த சுவிட்சை போடணும், இந்த இந்த சார்ஜ் பண்றதுக்கு இந்த சுவிட்சை போடணுன்றதெல்லாம் ஒரு ஒரு வாரமா நம்ம பேச போறோம். இந்த வாரம் மெயின் சுவிட்ச் மெயின் ஆன் பண்ணிட்டோம். அப்ப மெயின் மட்டுமே ஆன் பண்ணா எல்லாமே நடந்துராது இல்லையா? மற்றது தான் தேவைப்படும். ஆனா மெயினவே முதல்ல அறிமுகப்படுத்திட்டோம். எப்பயுமே ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது விஐபி கடைசியா தான் பேசுவாங்க. ஆனா இத நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம விஐபி 2 பேரையும் 5 பேரையும் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் மத்தவங்களுக்குலாம் முக்கியம் இல்லையான்னு சொன்னா முக்கியம் தான் இருக்குது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. இத நீங்க மட்டும் பார்க்காம, இது வந்து நம்ம என்ன போன வாரமே நான் சொன்ன மாதிரி, யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாரி குழந்தையின்மையோ, அல்லது யார் யாருக்கு திருமணம் ஆகப்போதோ, இல்ல யார் யாருக்கெல்லாம் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் வந்து இப்பதான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்னா, அவங்களுக்கு இந்த ஒத்துழைப்புகளை ஏற்படுத்துவதற்கு நாம என்ன பண்ணணும்? நாம வந்து அவங்களுக்கு வந்து இத வந்து மாரி சொல்லணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. எளிமையான முறையில நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அற்புதமான ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக, எதிர்காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெற்றோரின் நோய்களும் கூட வந்து அது பெற்றோரின் நோய்கள்னா என்ன தெரியுமா? பரம்பரை நோய்கள்ன்றது வேற. ஹெரிடிட்டரியா எங்க தாத்தா தான் முதல்ல இந்த இந்தியாவிலேயே கண்ணாடி போட்டவர் தெரியுமா? காந்திஜிக்கெல்லாம் முன்னாடி கண்ணாடி போட்டவரு. முதல்ல கண்ணாடி அப்ப எங்க தாத்தா போட்டாரு, எங்க அப்பா போட்டாரு அப்படின்னா பெருமை ஒண்ணும் கிடையாது. அப்ப கண்ணுல கோளாறுகளோட இருக்கிறாங்க. அப்ப 1000ல ஒருத்தன் காதுல மிஷின் போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இந்த மாதிரியான வந்து பரம்பரை நோய்கள். எனக்கு பிபி, தாத்தாவுக்கு பிபி, எங்க பிபி, எங்க பாட்டிக்கு பிபி, எங்க அம்மாவுக்கு பிபி, எனக்கு பிபி. அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அத வந்து தடை விதிக்கிறது தான் வந்து பரம்பரை நோய்கள். இப்ப எங்க பாட்டிக்கு வந்து வலி பெருந்துச்சு, எங்க பெரியம்மாவுக்கு வலி பெருந்துச்சு, இப்ப என் குழந்தைக்கு வலி பெருக்குதுன்னு ஒரு அம்மா சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப அது வந்து பரம்பரையா வந்துட்டு இருக்குது. இத வந்து நிறுத்த முடியும்ன்றது தான் பரம்பரை நோய்கள். பெற்றோரின் நோய்கள்னா என்னது? அந்த கரு உற்பத்தி ஆகக்கூடிய சூழல்ல வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர போகும்போது இருக்கக்கூடிய உடல்நிலை, மனநிலையை பொறுத்து அந்த குழந்தைகளுக்கு சில கோளாறு ஏற்படும். என் குழந்தைக்கு திடீர்னு இந்த மாரி ஒரு கஷ்டம் வந்திருக்குது பிறந்தோனயே. இந்த மாரி இருக்குது. இந்த வந்து மூளை வளர்ச்சி குறைவா இருக்குது. இல்ல கண் பார்வை சரியா இல்லாம இருக்குது. ஆனா பரம்பரையில யாருக்குமே இல்லையே! ஹெரிடிட்டரி மேட்டரே இல்லன்னு டாக்டர்லாம் வந்து சொல்றாங்களே! அப்ப எதனால ஆச்சுன்னு தெரியலையே! எதனால ஆச்சுன்னு தெரியலன்னு சொன்னா, தெரியாம ஒண்ணும் இல்ல. அந்த 2 கணவன் மனைவி 2 பேரும் வந்து சேரக்கூடிய நேரங்கள்ல வந்து ஏற்படக்கூடிய மனநிலை, உடல்நிலையை பொறுத்தும் அந்த வந்து கரு உற்பத்தி ஆக போகும்போது அந்த கருவுல அது டெவலப் ஆயிடும். அப்ப அவங்க உற்சாகமான மனநிலை, அமைதியான மனநிலை, இன்பமயமான மனநிலையில, அதே மாரி ஆரோக்கியமான உடல்நிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரிப்பரேஷன்றது முக்கியம். அந்த எப்படி பிரிப்பேர் பண்றதுக்கான பயிற்சி தான் இந்த வகுப்புகள். இந்த வகுப்புல பயன்படுத்துவதன் மூலமாக அது எப்படி போனது போயிட்டு போகுது. நம்மல்லாம் வந்து எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியாது. நம்ம பெற்றோர்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் இனிமே வந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த கருக்கள்லாம் வந்து ஆரோக்கியமுள்ள கருவாக உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நம்ம கையில இருக்குது. அதை பயன்படுத்தணும். பிரிவென்டிவ் மெடிசன அக்குபஞ்சரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாரி இந்த இயற்கையின் அழைப்புல வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து குழந்தையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். குழந்தை முதல்ல கரு உற்பத்தி பண்றதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். இதிலிருந்து டெவலப் பண்ணி ஒரு ஒரு நோய்களுக்காக நம்ம வந்து அக்குபஞ்சர் எப்படி பயன்படுகிறோம்ன்றது தான் வந்து இந்த தலைப்புல நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம். இயற்கையோடு இணைவோம்ல தான் இந்த இடத்துல நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம்.
இந்த மாதிரி செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நிச்சயமாக. இது தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நோட் புக் போட்டு எழுதிக்கணும். ஏன்னா மறந்தோம், எல்லாமே மறதி இருக்கும். இது எப்போவுமே நம்ம வந்து வீடியோ கிடைக்கலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. இது அப்படியே வந்து நீங்கள் வந்து மனசில் பதிய வச்சதை ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிங்கன்னு சொன்னால், எப்போவாவது உங்களுக்கு அவசர நேரங்களில் உங்களுக்கோ, உங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கோ, நீங்கள் வந்து யாரும் பார்க்குறவங்க யாருக்கோ பயன்படக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இந்த பயனுள்ள நிகழ்ச்சி நாம் வந்து தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெறுகின்ற கல்வி அனைத்தும் எங்கிருந்து பெறுகின்றோம் என்றால், ஆசிரியர் பெருமக்களிடந்து பெறுகின்றோம். அவர்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி அன்புக்குரியவர்களே.